நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, எத்தனை கையெழுத்து போட வேண்டியதா இருக்கு. விட்டா மடுவுக்கு ஒரு கையெழுத்து கேப்பீங்க போல இருக்கு. வேலைக்கு சேர்றப்ப போட்டுதான் ஆகணும். ஏங்க, சொத்து கிட்ட எதுவும் எழுதி வாங்கிடலையே? என்ன திருநெல்வேலியில தோப்பு வயலெல்லாம் நிறைய இருக்கா? கொஞ்சம். என்னதெல்லாம்? இது கிரீட்டிங் கார்டு. இது என்னன்னு பிரிச்சு பார்த்தா உனக்கே தெரிய போகுது. ஏய், ஹே, என்ன கார்த்திக் இது? ஏன் இப்படி கோவப்படுற? உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது லட்சுமி. இப்போ ஏன் டென்ஷன் ஆகுற? சாரின்னு ஒரு கார்டு கொடுத்தது தப்பா? உன் சாரி எத்தி குப்பையில போடு. நான் கேட்டேன் அதெல்லாம் உன்கிட்ட. என்ன நீ புரியாதவனா இருக்க? யாராச்சும் பெர்மிஷன் வாங்கிட்டு சாரி கேட்பாங்களா? மனசுல தோணுச்சு, சாரி கேட்டேன். இங்க பார், நீ இன்னும் அந்த பழைய கார்த்தியை மனசுல வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வேணாம். ஏன் கார்த்தி இப்படி இருக்க? யாருக்கும் தெரியாம நான் உனக்கு சாரி கார்டு கொடுத்தேன். என்ன மன்னிக்க முடியாதுன்னா கார்டை கிழிச்சு குப்பையில போட்டு என்ன கூப்பிட்டு தனியா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி ஊரை குட்டி சீன் போடுற? யார் சீன் போடுறா? நீ ஏன் நானா? வேலைக்கு வர முத நாள் சாரி கார்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு தான் வருவியா? ஒழுங்கா எப்படி வேலை செய்யணும்னு யோசிக்கவே மாட்டியா? கார்த்திக், எனக்கு இதோட பெரிய கம்பெனில எல்லாம் வேலை கிடைச்சது. ஆனா ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இந்த கம்பெனில ஏன் வேலைக்கு சேர்ந்தேன்னு தெரியுமா? உனக்காக தான். வேணாம், என்ன வெறுப்பேத்தாத. கார்த்திக், தேவையில்லாம இங்க எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடுங்க. நான் பார்க்காத கோவமா இல்ல கார்த்திக்? நமக்குள்ள எல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. உன்னைய மனசுல இருந்து எப்போ நான் தூக்கி போட்டேன். நான் பாட்டிய வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அனாவசியமா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. உன்னை பார்க்கவோ பேசவோ எனக்கு பிடிக்கல. தள்ளி ஏறு, அதான் எல்லாருக்கும் நல்லது. ஏஞ்சல், எதுக்கு வந்த அன்னைக்கு அவனை வெறுப்பேத்துற? ஏய், நான் என்னடா வெறுப்பேத்துன? சாரி சொல்றதுக்கு பேர் உங்க ஊர்ல வெறுப்பேத்துறதா? இப்ப எதுக்கு நீ உள்ள பெல்ட்டி அடிக்கிற? கதற அவனை கழட்டி விட்ட. அவன் பைத்திய பிடிச்சவன் சுத்திட்டு இருந்தான். அப்புறம் அவனே சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு அடுத்த லைஃப்க்கு ரெடி ஆயிட்டான். இப்ப போய் திரும்பவும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க. அவன் தான் அடிக்கிறான். எடேடு, என்னதான் சொல்றான்னு பாப்போம். சொல்றா? ஏய் இல்லடா. சரி சரி, டேய் வரேன்டா. கொஞ்சம் இருடா, டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. பாத்தீங்களா, ஃபுல் பீக்ல இருக்கான். சொன்னா கேக்குறீங்களா? ஹே ஏஞ்சல், என்ன நடக்குது உங்களுக்குள்ள? இப்படிலாம் இருந்தா ஒரே டீம்ல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். நான் உன்னை வேணா வேற டீம்ல தூக்கி போடுறேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்றதே குடுக்குற வேலையை எப்படி ஃபாஸ்டா பண்றோங்கிறதுக்காக தான். இப்படி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருந்தா அதெல்லாம் சரியா வராது. ஏங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் அவன் வம்புக்கே போல, போதுமா? இல்ல இல்ல, நீங்க வேற டீம் மாறதுதான் நல்லது. அத டீம் லீடர் சொல்லட்டும். நீங்க சொல்றீங்க? ஹே, என்ன வந்தனிக்கே ஓவரா பேசுற? அவ சொன்னாலும் நான் சொன்னாலும் ஒண்ணுதான். இந்த டீம் உனக்கு சரியா வராது. நீ மாத்திட்டு போயிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அப்படிலாம் சொல்லாதீங்க. சாரி ராஜி. சாரிலாம் ஒன்றும் தேவையில்ல. கார்த்திக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. அப்புறம் நீங்க எப்படி இந்த டீம்ல இருக்க முடியும்? கார்த்திக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சும்மா நடிக்கிறான். காலேஜ்ல படிக்கிறப்ப 3 வருஷம் என்ன அப்படியே உருக்கி உருக்கி லவ் பண்ணிருக்கான். என் தப்புதான். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ரொம்ப நல்லவங்க போர் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். கார்த்திக் ரொம்ப நல்லவனா இருந்தது எனக்கு போர் அடிச்சது. ஏதோ சின்ன பிரச்சனை தான், அப்படியே பேசி பேசி பெருசாயிடுச்சு. போடான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிய வந்துச்சு. என்ன இன்னும் அவன் மேல லவ்வா? அதெல்லாம் இல்ல, லவ்வெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. ஆனா அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் அவனை சண்டை போட்டதுக்கு அப்புறம் 2 வருஷம் அவனை பாக்குற போல முறைக்கிறது, மூச்சு திருப்பிட்டு போறது, கலாய்க்கிறது, வெறுப்பேத்துறதுன்னு இப்படி எல்லாம் அவனை நிறைய சங்கடப்படுத்தியாச்சு. வெறும் வார்த்தையால எப்படி மன்னிப்பு கேக்குறதுன்னு தெரியல. சரி, அதனால்தான் அவன் கூட கொஞ்ச நாள் பழகி மன்னிப்பு கேட்டு அப்படியே. நம்ப முடியல. சாரி சொல்றதுக்கு எதுக்கு இங்க வேலைக்கு சேரணும்? அப்படியே இல்லங்க, அவன் மனசுல என்ன பத்தி தப்பா யோசிக்காம இருந்தாலே போதும். இது சரிப்பட்டு வராது. இவங்க வேலையும் சேர்த்து நாம தான் பார்க்கணும் போல இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் சீரியஸா ஒண்ணும் கிடையாது.
கார்த்தியோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும் அவ்வளவுதான். இப்படி ஒரே டீம்ல ஒர்க் பண்ற மாதிரி சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 மாசம் பாருங்க, சரியில்லைன்னா தூக்கி போட்டுருங்க. என்ன ஓகேவா? ஓகே தானே? முதல்ல ஃபார்மை ஃபில் பண்ணு. அப்போ ஓகே தான். என்னடா சிரிப்பு? என்ன மச்சான் அப்படி கொந்தளிச்சிட்ட? நான் எதிர்பார்க்கவே இல்லடா. வல்லரசு விஜயகாந்த் மாதிரி உன் கண்ணுல நெருப்பு பந்துச்சுடா. இந்த அல்வாலாம் வேற என்கிட்ட போய் கொடு, என்கிட்ட வேணாம். கொஞ்சம் ஓவர் சீன் ஆயிடுச்சோ? ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அப்படியே சொல்ற? தெரிஞ்சது தானே மச்சான், அப்புறம் என்னடா? இல்லடா, நானே அந்தர் பெல்ட்டி அடிச்சு ராஜி சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அப்படி ஒரு காடை கொண்டு வந்து என் டேபிள்ல வச்சுட்டு போனா கடுப்பாவுதுல. புரியுது புரியுது. அது எப்படா வந்த அன்னைக்கு ஆரம்பிக்கிறாவ? வேணாம் தானே சொல்லிட்டு போனா, அப்புறம் எங்கேருந்து திடீர்னு வந்துச்சு இந்த பாசம்? மச்சான் நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ எப்ப அவளை கடைசியா பார்த்த? புரியல. இல்லடா, இதுக்கு முன்னாடி அவளை எப்ப நீ கடைசியா பார்த்த? காலேஜ் ஃபேர்வெல்ல. அன்னைக்கு கூட செம்ம சண்டை. காரி துப்பிட்டு மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானடா பிரிஞ்சோம். நடுவில் என்னாச்சுன்னு தெரியல அவளுக்கு. சரி, என்ன முடிவு பண்ணிருக்க? முடிவு பண்ண என்னடா இருக்கு? அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. டேய், உன் நெஞ்சுக்குள்ள ஏஞ்சல் மேல இத்தினோண்டு காதல் ஒட்டிட்டுல? டேய், உன்னோட நார்தர் வேலையெல்லாம் ஒழுங்கா மூட்டை கட்டி வச்சுட்டு ஆஃபீஸோட வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு. இல்ல மச்சான், ஏன்டா பயப்படுற? ஆமாண்டா பயப்படுறேன். ஆனா ஏஞ்சலை பார்த்துல உன்னை பார்த்து தான். உனக்கு டைம் பாஸ் ஆகலன்னு என் வாழ்க்கையை ட்விஸ்ட் பண்ணி விட்றாத. நான் எப்போச்சும் அப்படி பண்ணியிருக்கேனா? நீ எப்பவுமே அப்படி தானடா பண்ற, அதனால தான்டா சொன்னேன். மச்சான் ராஜ் இஸ் கம்மிங். அப்புறம் என்ன பேசுனீங்க ஏஞ்சல் கிட்ட? லக்ஷ்மி உங்களை அவசரமா பார்க்கணுங்கிற. நீங்க போய் தான் சொல்றீங்க எனக்கு தெரியும். வேற வழி இல்ல, நான் நம்பிதான் ஆகணும். நான் போய் லட்சுமி கிட்ட பேசுறேன், நீங்க கார்த்தி கிட்ட பேசுங்க. ஓகே பை. ஏன் அவகிட்ட அப்படி கோவப்பட்ட? பயமா இருக்கா கார்த்திக்? என்ன பயம்? இல்ல உள்ள இருக்கிற அன்பு வெளியே தெரிஞ்சிருமோன்னு இப்படி கோவப்படுற மாதிரி நடிக்கிறியா? உண்மையை சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு அவன் மேல எதுவும் கிடையாது. எல்லாம் காலேஜோட முடிஞ்சு போச்சு. அவளுக்கும் உன் மேல வெறுப்போ கோவமோலாம் இல்லை. எனக்கும் அவன் மேல வெறுப்போ கோவமோ இல்லை. அந்த அளவுக்கு அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஷீ இஸ் நத்திங் டு மீ. அப்புறம் எதுக்கு இவ்வளோ கோவப்பட்ட? சூசன் விஷயத்தில் நடந்த மாதிரி தனியாக அவளை பார்க்குறப்பெல்லாம் உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஓப்பனாக எல்லோரும் முன்னாடியும் வேணான்னு சொன்னேன். அது உனக்கும் தெரியட்டும், அவளுக்கும் தெரியட்டும். அவள் மேலே எனக்கு எதுவும் கிடையாது. போதுமா? அவளுக்கு நம்ம லவ் பண்ற விஷயம் தெரியுமா? சொல்லணும். நானா வெளியே போய் சொல்கிறதுக்கு பதிலாக 4 நாள் இங்கே இருந்தானா அவளுக்கே புரியும். ஏராஜ் இப்படி பயப்படுற? எங்கே நான் உன்னை விட்டு போயிடுவேணும்னு நீ பயப்படுறது எனக்கு அசிங்கமாக இருக்கு. அவளை தான் நீ என்னை பற்றி யோசிக்கிறியோன்னு தோணுது. அப்படிலாம் இல்லை கார்த்திக். இங்கே பாரு ராஜி, திரும்ப ஏஞ்சல் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தானா அதுக்கு முழு காரணம் நீயா தான் இருப்ப. சும்மா நீ எப்படி ஏஞ்சலை மறந்த? லவ் பண்ணும்போது கட்டி பிடிச்சியா, முத்தம் கொடுத்தியா, எப்படியெல்லாம் லவ் பண்ணீங்க, அப்படி இப்படின்னு அதை இதை பேசி முடிஞ்சு போன கதையை திரும்ப ஆரம்பிச்சிடாத. உனக்கு நான் வேணான்னு தோணுச்சுன்னா வேணான்னு சொல்லு. ஏஞ்சலை காரணம் காட்டி என்னை கலட்டி விடலான்னு பார்க்காத. வேணான்னு நினைக்கிறவங்கள தான் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? இந்த யானை இருக்குல்ல, யானை, அது தலையில யாரும் மண்ணள்ளி போட முடியாது. அதுவா தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டா தான் உண்டு. அப்போ என்ன யானைங்கிறியா? ஓ, அதெல்லாம் புரியுதா உனக்கு? நீ இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்ட. இப்பெல்லாம்னா இன்னைக்கு காலையில இருந்தா? ஆமா. எப்படி சொல்ற? முன்னாடியெல்லாம் அப்படி பேசுறப்போ என் கையை பிடிச்சுப்ப, இப்பெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்கிற. அந்த ஏஞ்சல் கொஞ்சம் அழகுதான், கியூட்டா தான் இருக்கா. அப்படியா? சரியா கவனிக்கலையே. நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? இப்படி ஒரு சப்ப மேட்டருக்குலாம் என்ன சந்தேகப்படாத. ரொம்ப அவமானமா இருக்கு. சரி, சந்தேகப்படல. ஆனா உனக்கு புரியல கார்த்திக். என்ன புரியல? யாருக்கும் கிடைக்காத ஒரு புதையில வச்சிருக்கிற டென்ஷன் உனக்கு புரியலையா? என்ன புதையலன்றியா? ஆமா, அதனாலதான் உன்னை என் மனசுக்குள்ள பத்திரமா புதைச்சு வச்சிருக்கேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் மணி 12 குட் குட் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் சார். ஏயா லேட்டா வந்தீங்கன்னு கேட்டேன். சாயங்காலம் போறப்ப மட்டும் ஏன் லேட்டா போறீங்கன்னு எந்த ஆபீசர் கேக்குறது இல்லையே. அது ஏன் சார்? என்ன நக்கலா? ஆமா இல்ல சார். சார் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறது லேபர் ஆக்ட் படி தப்புன்னு சொல்றாங்க சார். அது 8 மணி நேரம் ஒழுங்கா வேலை செய்யறவனுக்கு. ஆபீஸ்க்குள்ள வந்துட்டாலே வேலை செய்யறது அர்த்தம் இல்ல. அது எப்படி சார்? ஆபீஸ்க்குள்ள ஒருத்தன் வந்துட்டானால அவன் வேலை செய்யறதா தானே அர்த்தம். லாஜிக்கா? பள்ளிக்கூடம் போனவெல்லாம் படிச்சவனா? பரீட்சையில மார்க் வாங்கி பாஸ் ஆவறதான் தான் படிச்சவன். நீங்களாம் பள்ளிக்கூடம் போறவங்க தான். டார்கெட் அச்சீவ் பண்ணாதான் நீங்க பாஸ், இல்லனா ஃபெயில். வாழ்க்கை பூரா பரீட்சை எழுதுற ஒரே டீம் சேல்ஸ் டீம் தான் சார். போதும் போதும் உங்க ஃபீலிங்ஸ். அப்புறம் வேற என்ன? ஆணை எடுங்க சார், அசத்தி காட்டுறோம். யோ வாயில எதுனா அசிங்கமா வந்துற போகுது. இத்தனை வருஷம் ஓட்டுன மாதிரி இந்த வருஷத்தையும் ஓட்ட முடியாது. என்ன சிரிப்பு? சார் எல்லா வருஷமும் சொல்ற அதே டயலாக் தானே சார் இது? இது வரைக்கும் நான் சொன்னது வேற, ஆனா இது நிஜமாவே ரொம்ப சீரியஸான விஷயம். என்னையா இது கூட போன வருஷம் சொன்னதுதான் சார். சார் புதுசா ஏதாவது மெசேஜ் சொல்லுங்க சார். நாடு உனக்கு என்ன செய்தது என்று நினைக்காதே, நீ நாட்டிற்கு என்ன செய்தாய் என்று நினை. என்ன சார் சம்பந்தம் இல்லாம ஏதோ சொல்றீங்க? நீங்க தானே புதுசா ஏதாவது மெசேஜ் சொல்ல சொன்னீங்க. சார் வேலைக்கு சம்பந்தமா ஏதாவது சொல்லுங்க சார். எது சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. நான் என்ன சொன்னேன்? என்ன என்ன விஷயம் சொல்லுங்க சார். சேட்டு சேல்ஸ் குறைவா இருக்கிற ஏரியாலாம் ரெட் அலர்ட் ஜோனா அனௌன்ஸ் பண்ண சொல்லிருக்கான். இந்த மேட்டர் நல்லா இருக்கே. ஆமாயா, கொஞ்சம் கம்மியா இருந்தா ரோஸ், அதை விட கம்மியா இருந்தா லைட் ரெட். சார் நம்ம ஆபீஸ் ரோஸா இல்ல லைட் ரெட்டா? சிக்னல் எரியற மாதிரி திக் ரெட்டியா, கருஞ்சிவப்பு. நம்மள மாதிரி போன வருஷம் சொதப்புன சேல்ஸ் டீம் எல்லாம் சேட்டு அடுத்த வாரம் பாம்பேக்கு வர சொல்லிருக்கான். யோ என்ன ரியாக்ஷன் இது? சார் நான் லைஃப்ல பாம்பே பார்த்ததே இல்ல சார். பாம்பே அல்வா, பாம்பே எக்ஸ்பிரஸ், பாம்பே ஞானம், பாம்பே சாணக்கியா, நான் பார்த்த பாம்பே இதுதான் சார். ஏயா ஆப்படிக்க சேட்டு கூப்பிடறான்ற, நீங்க என்னமோ அவார்டு வாங்க போற மாதிரி துள்ளி குதிக்கிறீங்க. பாம்பேல இப்படி கூட்டமாலாம் கோரஸ் பாடி தப்பிக்க முடியாது. ஒவ்வொருத்தனும் தனித்தனியா மேடை ஏறி கம்ப்யூட்டர் ஏன் விக்கலன்னு சொல்லணும். ஐயோ ஹிந்தில சொல்லணும், இல்லனா இங்கிலீஷ்ல சொல்லணும். விளக்கம் விவரமா இல்லனா சேட்டு அங்கே கட்டி பிடிச்சு குட் பை சொல்லிடுவான். கஷ்டம் அப்பா. புலி என்ன பேசுன்னு பேசி காட்டு. இப்போவா சார்? ஆமையா சார் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ண வேணாமா சார்? யோ காமெடி பண்ணாம ஒரு 4 லைன் பேசி காட்டு. என் மதிப்பிற்கும் அடி வாங்க போற, இங்கிலீஷ்ல பேசுடா. Ladies, Sejis and gentlemen Sejis, I am Puli from Chennai. First of all, Chennai is the land of MGR, Chennai is the land of Rajinikanth, and Chennai is the land of Marina. Hey, பாயிண்ட்க்கு வா. Because of the globalization, our got pollution. Pollution causes suffocation. That's why we need an injection. I don't want to put a petition. Why? Because there is a reason. Because of the recession, stop money rotation. Rotation is sales oxygen. So, the reason is mainly globalization. That's all, sir. That's all. யோ நீ என்னதான் சொல்ல வர? ஏன் சேல்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. அதான் சார் மேட்ரு. புரியலன்னு வெளியே சொன்னா அசிங்கன்னு அவனுங்களே கரெக்ட்னு தலையாட்டிட்டு அமிச்சிருவானுங்க சார். நிறுத்துடா நீ. அதாவது யோ அழாம விஷயத்த சொல்லியா? வேணா ஒழுங்கா சொல்ல வேண்டியதை சொல்லு.
யோ என்ன அது? இதெல்லாம் அவங்களே அர்த்தம் புரிஞ்சுப்பாங்க சார். போடாங். அன்பு நீ புலி அவ எதுக்கு? டிரான்ஸ்லேட்டர் சார். அட பாவி. பெரியோர்களே தாய்மார்களே, Ladies and gentlemen, விதியாகப்பட்டது வலியது, fate is very strong. மதியாகப்பட்டது சிறியது. Brain is too small. விதியை மதியால் வெல்வதுதான் சேல்ஸ். Winning fate with brain is sales. சச்சின் டெண்டுல்கரால் எல்லா மேட்சிலும் செஞ்சுரி அடிக்க முடியாது. Sachin Tendulkar cannot hit century in all matches. அதே மாதிரி சேல்ஸால் எல்லா வருஷமும் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. In the same way, sales cannot achieve the target. அவ்வளவுதான். That's all. சூபஜி 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 சூபஜி. ஏய், சேட்டை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பைத்தியக்காரனா தெரியுதா? சார் நீங்க பேசுங்க பாப்போம். வரேன். There are 3 main reasons for our poor sales. The reason are 1 அன்பு, 2 கட்டதுரை, 3 புலி. That's all sir. சார் ஆக்சுவலி என் டீம்ல ஒர்க் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப டெடிகேட்டா இருக்கணும். நாம அப்புறம் பேசுவோம். ஓகே பை. ஓகே. ராஜி, கார்த்திக் எங்க? என்ன ராஜி ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். உங்க ஃப்ரெண்டு தான் வேற மாதிரி இருக்கான். ஏன் ஃப்ரெண்டா? என்ன ராஜி சொல்றீங்க? காந்த கண்ணழகா கள்ள சிரிப்பழகான்னு கொஞ்சம் கொஞ்சுவீங்க, இப்படி உதட்டாம சொல்றீங்க. உதைக்காம சொல்றேன்னு சந்தோஷப்படுங்க. ஏங்க உதைக்கிற அளவு கார்த்தி என்ன பண்ணா? என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாது? கண்டவளெல்லாம் கட்டி பிடிக்கிறான். இது தப்பு இல்லையா? ஏங்க கண்டபடி கட்டி பிடிச்சாதான் தப்பு. என்னது? இல்ல ஒண்ணு இல்ல. நினைச்சாலே எனக்கு கோவம் வருது விஷ்ணு. ஏங்க நியாயமா நான் தான் கோவம் பண்ணோம். உங்களுக்கு அவ கட்டி பிடிச்சாலும் கோவம், எனக்கு கட்டி பிடிக்கலன்னு கோவம். சரி விடுங்க, அவன் பிரச்சனை அவனுக்கு. ஏன் பின்ன என்னங்க, 7 வருஷம் ஃப்ரெண்டு என்ன ஹக் பண்ணாம 3 வருஷம் ஃப்ரெண்டு கார்த்தி ஹக் பண்ணிட்டான். என்ன விஷ்ணு இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்க? வேற என்னங்க, கார்த்தி ஹக் பண்ணது ஒண்ணும் வேற யாரும் இல்லல்ல, முன்னாள் ஃப்ரெண்டு தானே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்ட பார்த்தா ஹக் பண்ணி ரினியூல் பண்றது ஃபாரின் ஸ்டைல்ல, அதான் கார்த்திக் ஹக் பண்ணிட்டா. இதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலையே. நம்ம ஒர்க் பண்றது அமெரிக்கன் பேஸ்ட் ஐடி கம்பெனி தானே. அமெரிக்கன் பேஸ்ட் ஐடி கம்பெனினா பீஸாவும் பர்கரும் சாப்பிட வேண்டியதானே, பிரியாணி ஏன் சாப்பிடுறீங்க? அது இல்லங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் கார்த்திக் ஏஞ்சல கட்டி பிடிச்சது தப்புதான். கட்டி பிடிக்கிறதெல்லாம் ஒரு நாகரிகமா? என்ன ராஜ் இப்படி சொல்லிட்டீங்க? கட்டி பிடிக்கிறதுலாம் அநாகரிகமே கிடையாது. நம்ம ஏஆர் ரஹ்மான் கூட கட்டி பிடிக்கிறதுக்காக ஒரு சாங் கம்போஸ் பண்ணிருக்காரு, ஜியா சே ஜியா. அந்த சாங் கேட்டது இல்லையா? எந்த ஜியாவும் இருந்தாலும் கார்த்திக் ஏஞ்சல கட்டி பிடிச்சது தப்புதான். சரி, இதுக்கே இவ்வளவு கோபப்படுறீங்க? இதுக்கு கோபப்படாம வேற எதுக்கு கோபப்படுவாங்களா? சரி, நான் கோபப்படுறது தப்பாவே இருக்கட்டும். கார்த்திக் ஏஞ்சல ஃப்ரெண்ட்லியா கட்டி பிடிச்ச மாதிரி நானும் கௌதமும் ஃப்ரெண்ட்லியா கட்டி பிடிச்சா கார்த்திக் ஒத்துப்பானா? அது எப்படிங்க? ஏஞ்சல் நல்ல பொண்ணு, கௌதம் அப்படியா? அப்ப நீங்க நல்லவரா கேட்டவரா? நானா? தெரியலையேம்மா. கிண்டல் அடிக்காம பதில் சொல்லுங்க. கௌதமோட கம்பேர் பண்ணும்போது நான் நல்லவன் தான். கார்த்திக் என்ன டென்ஷன் ஆக்குன மாதிரி நான் அவனை டென்ஷன் ஆக்கணும். அதுக்கு கார்த்திக் முன்னாடி நான் உங்களை ஃப்ரெண்ட்லியா ஹக் பண்ண போறேன். ஐயா ஜாலி ஜாலியா. என்னது? ஐயோ தப்பாச்சு. உங்க லாஜிக் படி ரெண்டு நல்லவங்க கட்டி பிடிக்கிறது தப்பு இல்ல தானே? ஏங்க நீங்க அகுன்றீங்க, எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. கார்த்திக் தெரியாதவங்க தப்பு பண்ணா ஒண்ணும் பண்ண மாட்டான், ஆனா என்ன மாதிரி வேண்டியவங்க தப்பு பண்ணா வெளுத்து வாங்கிடுவாங்க. இது வேணாமே, விட்டுலாமா? நான் தப்பா எடுத்துக்கிறேன், கோவப்படுறேன்னு சொல்றீங்கல்ல. நான் ஹக் பண்றதை பார்த்துட்டு கார்த்திக் கண்டுக்காம போயிட்டா மேட்டரே இல்ல. அவன் டார்ச்சர் ஆனானா நான் டார்ச்சர் ஆறதும் தப்பு இல்ல. நேராஜி சொல்றீங்க? நீங்க செய்யற பிரியாணிக்கு என்ன லெக் பீஸ் ஆக்குறீங்களா? உங்களை பீஸ் ஆக்க கேக்கல, கார்த்திக்க ஃபியூஸ் ஆக்குறேன். இதெல்லாம் வேணாம் ராஜி. நீங்க என்ன ஹக் பண்றத அவன் பார்த்தான், அவன் என்ன பீஸ் பீஸ் ஆக்கிடுவான். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். கார்த்திக் வரும்போது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். அப்ப நான் உங்களை ஃப்ரெண்ட்லியா ஹக் பண்ணி விஷ் பண்ணுவேன். ஓகேவா? போங்க, உங்க கட்டி பிடிக்கிற டிராமாவால நாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி சண்டை போற மாதிரி ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் சொன்ன மாதிரி செய்யணும். ஓகேவா? ஹலோ, என்ன சார்? எனக்கு ப்ரமோஷனா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார், பை சார். ராஜி, ஒரு குட் நியூஸ். என்ன விஷ்ணு? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மச்சான், என்ன டீம் லீடரா ப்ரோமோட் பண்ணிருக்காங்கடா. அது சிஇஓவே கால் பண்ணி சொல்றாரு. ஏய், கங்க்ராட்ஸ்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ரொமோஷனா? தேங்க்யூ சார். ஓகே சார், பை சார். ராஜி, ஒரு குட் நியூஸ். என்ன விஷ்ணு? எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. மச்சான், என்ன டீம் லீடரா ப்ரோமோட் பண்ணிருக்காங்கடா. அது சிஇஓவே கால் பண்ணி சொல்றாரு. ஏய், கங்க்ராட்ஸ். என்ன கார்த்திக் அப்படி பாக்குற? ஹக் பண்ணி விஷ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. ஹக் பண்ணி விஷ் பண்றது ஒன்றும் எனக்கு தப்பா தெரியல. ஆனா லக்ஷ்மி எப்படி எடுத்துப்பாங்கன்னு தான் தெரியல. லட்சுமி, ராஜி, லட்சுமி, லட்சுமி, போங்க ராஜி. பரிசு எழுதுற நீங்க ஃபெயில் ஆவர் நானா? டேய், நீ ஃபெயில் ஆகலடா, ஃபெயிலியர் ஆயிட்ட. போடா லட்சுமி. இப்போ போட்ட டிராமா சுமாரா தான் இருக்கு. டிஆர்பிலாம் வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி எதனா பெட்டரா ட்ரை பண்ணுங்க. புல்டோசர். என்னது இது? இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு. உனக்காக நானே செஃப் ராம் கையில கால விழுந்து வாங்கிட்டு வந்தேன். செஃப் தாமுவை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது யாரு செஃப் ராமு? அவரோட கசின் பிரதர். அக்காவுக்கு நீங்களே ஏதோ சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க அதானே? அதே தாண்டா என் அடுப்பு தலையா. விஷ்ணு, நீயா சமைச்ச? ஆமா. என்ன திடீர்னு? மும்தாஜுக்காக ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினாரு. உனக்காக இந்த விஷ்ணு இந்த பிஸ்கட் அல்வா கொண்டு வந்திருக்கேன். என்னண்ணே, எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காவே இருக்கு. மஸ்கட் அல்வா கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னண்ணே பிஸ்கட் அல்வா? டேய் கூடா தலையா, குறுக்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காதடா. நான் கேள்விலாம் கேட்க மாட்டேனே, ஆனா அல்வா கேட்பேன். தரேன்டா, தரேன். முதல்ல லட்சுமி கொஞ்சம் சாப்பிட்டோம், அப்புறமா உனக்கு தரேன். ஓகே லட்சுமி, அல்வா காவு. காவுறேன். ஐய, என்ன ஒரு கேவலமான அல்வா. இப்படி ஒரு கேவலமான அல்வாவை நான் சாப்பிட்டதே இல்ல. லட்சுமி, இது என் வேர்வை சிந்திக்கின்ற அல்வா லட்சுமி. ஐய லட்சுமி, வேர்வைனா அது வேர்வை கிடையாது, கஷ்டப்பட்டு கிண்ணு சொல்ல வந்தேன். விஷ்ணு, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி விபரீத முயற்சியில எல்லாம் ஈடுபடாத. லட்சுமி, கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் லட்சுமி, எனக்காக இன்னும் ஒரே ஒரு வாய் சாப்பிட்டேன். முடியல விஷ்ணு. ப்ளீஸ் லட்சுமி, எனக்காக. என்னடா இது உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு? லட்சுமி, ஒருத்தர் இதயத்தை தொடறதுக்கான ஈஸியான வழி முதல்ல அவங்க வயித்தை தொடறதுதான். வயிறு நிறைஞ்சா மனசு நிறைய சொல்லுவாங்கல்ல. டேய், அதெல்லாம் நல்லா சமைக்கிறவங்களுக்குடா. இந்த மாதிரி மொக்கையா சமைச்சேன்னு வெயு, இதயத்தை டச் பண்றது இல்ல, அவங்க வாசப்படியை கூட உன்னால டச் பண்ண முடியாது. லட்சுமி, இந்த விஷ்ணுட அல்வாலாம் சாப்பிட்டதும் பிடிக்காது, சாப்பிட தான் பிடிக்கும். கிளிக்கும். இன்னும் 2 ஸ்பூன் சாப்பிடு லட்சுமி. வேணாடா, ப்ளீஸ் விட்டுடுறா. லட்சுமி, சாப்பிடு லட்சுமி. பத்து, நீயே சாப்பிடுறா. சரிக்கா. தேங்க்ஸ். என்ன லட்சுமி, உனக்கு ஆசைப்பட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்தா அடுப்பு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன். ஹே, அது அல்வாவா இல்ல அவிக்காத மைதாவா? எனக்கு ஏதோ பண்ணுது விஷ்ணு. அல்வா வேலை செய்யுது லட்சுமி. ஹே, பயமா இருக்கு விஷ்ணு. லட்சுமி, உனக்கு எப்படி தெம்பு ஒரு மட்டும் பாரு. லட்சுமி, 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 லட்சுமி.
டேய் என்னடா இப்படி ஆயிடுச்சு? அல்வா வேலை செய்துறேன். ச்சே, அல்வா குத்து அசத்தலாம் பார்த்தா மொத்தம் முடிஞ்சிரும் போல இருக்கே. லட்சுமி, என்னாச்சு லட்சுமி? லட்சுமி தண்ணி. என்ன கர்மத்தடா போட்டு அதுல? லட்சுமி, 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 அநேகமா உன் காதலுக்கு தங்குதான் நினைக்கிறேன். டேய் வாய மூடுடா. காதல் சங்கு ஊதுனா பரவாயில்லடா. 10 அடி தூரத்துல இருந்து நான் அவளை பார்த்துட்டு உயிர் வாழ்ந்துருவேன். காதலியே சங்காயிடுவா போல இருக்கே. டேய் நீ என்ன ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற? லட்சுமி, என்னாச்சு லட்சுமி? லட்சுமி தண்ணி குடி. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. ஐயோ லட்சுமி, என்னாச்சு லட்சுமி? லட்சுமி இந்த தண்ணி. லட்சுமி சிங்க ஸ்டிக் ஆயிருச்சுனே. ஏய் என்னடா சொல்ற? லட்சுமி ஹாஸ்பிடல் போலாமா? லட்சுமி, லட்சுமி என்னாச்சு? லட்சுமி, லட்சுமி ஹாஸ்பிடல் போலாம். லட்சுமி, லட்சுமி, லட்சுமி போடா. பத்து என்ன சொல்லிட்டு போறா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திட்டுறாங்கண்ணே. சவுண்டே வர மாட்டேங்குதே. சவுண்ட் வர அளவுக்கு சக்தியே இல்லண்ணே. ஐயோ ஒண்ணுமே புரியலையே. டேய் என்னடா சொல்லிட்டு போறா? லைன் பை லைன் புரியலண்ணே. ஆனா மொத்தமா கண்டென்ட்ட பார்த்தா மேட்டர் ஓவர், டோட்டல் டேமேஜ்னு வருதுண்ணே. டேய் இன்னும் கொஞ்சம் அல்வா கிடைக்குமாண்ணே? இன்னும் கொஞ்சம் அல்வா வேணுமா உனக்கு? டேய் 2 ஸ்பூன் சாப்பிட்டதுக்கே லட்சுமி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. நீ இப்படி அசால்ட் ஆச்சு நொறுக்கிட்டு இருக்க. நம்மளாம் மெட்டல் பாடி, காப்பர் பாட்டம், ஹைலி ரெசிஸ்டபிள், 10 ஆண்டு கால அனுபவம். சரி அந்த டிஃபன் பாக்ஸ் குடுறா. அதே சாப்பிட்டு தொலைச்சிடாத. இருண்ணே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சு தரேன். அப்புறம் மறக்காம அடுத்த விட அல்வா செஞ்சு கொண்டு வரப்ப எனக்கு 2 பாக்ஸ் கொண்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அநேகமா அடுத்த வாரம் உங்களோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்துடும். என்னப்பா ப்ரொமோஷன் வந்துடும் சொல்ற? சீரியஸா பாக்குறீங்க? பின்ன ப்ரொமோஷன்ன்றது ரிவார்ட் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி சார் சொல்லிருக்காருல. ரொம்ப தான் சார் ஃபாலோ பண்ற போல. ஆமா, அவ சடன் பிரேக் அடிச்சா நான் பின்னால் போயிடுச்சுப்பேன். அந்த அளவுக்கு க்ளோஸா ஃபாலோ பண்றேன். சரி நீ சொல்ல வந்ததை சொல்லு. ஒண்ணும் இல்ல, இது வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரே டீமா வேலை செஞ்சதெல்லாம் வேற. இப்போ ஆளாளுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கீழே 3-4 ப்ரோக்ராமர்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம டீம்ல முழுக்க பெண்கள் தான்ப்பா. என்ன தம்பி சரியா கேக்கல? இல்ல பசங்கன்னா அப்பப்போ டம் அடிக்க போவானுங்க, டீ குடிக்க போவானுங்க. பொண்ணுங்கன்னா சின்சியரா உட்காந்துக்கிட்டு அசியம் வேலை செய்வாங்களே, அதான். விஷ்ணு நீங்க ஒரு புல்லாங்குழல் வாங்கிக்கோங்க. நீங்க நடுவுல நின்னு புல்லாங்குழல் வாசிங்க. உங்களை சுத்தி பொண்ணுங்கெல்லாம் ஆடி பாடி வேலை செய்யட்டும். அப்போ அந்த ஏஞ்சல் யார் டீம்ல வேலை செய்வா? ரொம்ப முக்கியம். என் டீமுக்கு வந்துட போறான்ற டென்ஷன்ல கேக்குறேன். நம்பிட்டோம். பாரு மச்சான், இந்த 2 பொண்ணுங்களும் நம்மள நம்பவே மாட்டேங்கிறாங்கடா. நல்லவனை எண்ணிக்கிட்ட அந்த உலகம் நம்பி இருக்கு. ப்ளீஸ் கார்த்திக், பொதுவா நல்லவங்கன்னு சொல்லாத. விஷ்ணு நைஸா அந்த லிஸ்ட்ல சேர்றான் பாரு. ஏய் இன்னும் அந்த ஏஞ்சல் யார் டீம் நீ சொல்லவே இல்லையே. ஏய் உர்ரா, நான் ஏதோ ஒரு தடவை தெரியாம கேட்டேன். நீ எதுக்கு திரும்ப திரும்ப அதே நோண்டிட்டு இருக்க? ஹே, டீம் விஷயம்லாம் சூசன் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் சார் அதை ஃபைனல் பண்ணுவாரு. அப்போ ஏஞ்சல் காத்து டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கு. உனக்கு அசைன் பண்ண டீம்ல உனக்கு யாராவது வேண்டான்னு தோணுச்சுன்னா அதுக்கு நியாயமான ரீசன் இருந்தா நீ சார் கிட்ட சொல்லலாம். ஹே என்னடா சிரிக்கிற? இல்ல எனக்கு இப்பவே தெரிஞ்சிச்சு யார் டீம்னு. என்ன தெரிஞ்சிருச்சு? ஏஞ்சல் காத்தியோட டீமுக்கு, ஜானகி என்னோட டீமுக்கு. எப்படிடா சொல்ற? இந்த இட்டு போன கதாசிரியரை பத்தி நமக்கு தெரியாதா? இந்த கதையில வேற என்ன ட்விஸ்ட் பண்ண முடியும்? ஹலோ, ஓகே நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம், நான் சூசனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க போகும்போது அப்படியே இவனையும் கூட்டு போங்க.
நான் ராஜி கிட்ட கொஞ்சம் தனியாக பேசுகிறேன். அட்டோ பாவி, இப்பெல்லாம் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா? மச்சான், மதிக்காத இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டானே அந்த விஷ்ணு. வா லட்சுமி, நம்ம ஜாலியாக பேசணும் பார்ப்போம். எனக்கு இருக்குடா. என்ன தனியா பேசணும்? இல்லை, இந்த ஏஞ்சல் கார்த்திக், என்ன உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லு. நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னேன். நீ உட்கார் ராஜி. இல்ல, அவங்க தான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்கல்ல, பேசு. என்ன? கோவப்படாத கார்த்தி, நீ பேசிக்கா ரொம்ப நல்லவன். இப்படி நீ நடந்துக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? என்ன விஷயம் சொல்லு. கார்த்தி, நம்ம 2 பேருக்கும் ஒத்து வரல, பிரிஞ்சிட்டோம். அந்த வயசுல எனக்கு இருந்த நாலேஜ்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நீ கஷ்டப்படுற மாதிரி நான் ஏதாவது பண்ணிருந்தா ஐம் சாரி. நான் சும்மா கிண்டலுக்கோ ஃபார்மாலிட்டிக்கோ சாரி கேட்கல, நிஜமாவே மனசு வருத்தப்பட்டு தான் கேக்குறேன். உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் மேல நான் வெறுப்பதா காமிச்சிருக்கேன். காலேஜ் முடிஞ்சு தனியா வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இங்க பாரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதுக்காக இங்க வேலைக்கு சேரல. அதையும் தாண்டி உனக்கு என் மூஞ்சியை கூட பார்க்க பிடிக்கல, நான் இங்க வேலை செய்யறது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா சொல்லிடு, நான் போயிடுறேன். நான் பழைய ஏஞ்சல் இல்ல கார்த்தி, நான் நிறைய மாறி இருக்கேன். உன் ஃப்ரெண்டா என்ன ஏத்துக்கிறியோ இல்லையோ, ஆனா என்னை பத்தி வெறுப்பா யோசிக்காம இருந்தாலே போதும். எதுக்கு இந்த அக்கறை எல்லாம் கேட்காத. நீ எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்க, ஆனா நான் உனக்கு தொடர்ந்து தப்பு தான் பண்ணிருக்கேன். நான் உனக்கு நல்லது பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கூட. இங்கே பாரு, உன்னை பார்க்கும்போதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ மட்டும் இல்லை, இத்தனை நாளில் நானும் நிறைய மாறி இருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன். இப்போல்லாம் நான் உன்னை பற்றி யோசிக்கிறதே இல்லை. வாழ்க்கை என்னை வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுச்சு. பழைய காயத்தெல்லாம் திரும்பி பார்க்கவோ இல்லை அதுக்கு மருந்து போடவோ எனக்கு டைம் இல்லை. நீங்கள் வேலை செய்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி நீ இங்கே தாராளமாக வேலை செய்யலாம். உன்னை வான்னு சொல்கிறதுக்கோ இல்லை பூன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கோட்டை தாண்டாத, நானும் தாண்ட மாட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது போதும் கார்த்தி, இது போதும். ஐ அம் so happy. வரேன்.